Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு 2 நாள் vlog சேர்த்து பார்க்க போறோம். இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. காலையில எந்திரிச்சு அரக்க பறக்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சு பிள்ளைங்களை ஒரு வழியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் ஒரு அரை மணி நேரம் பண்ணேன். இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இண்டஸ் வேலியில் பேக்கிங் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி அனுப்புவாங்க. மேலே பபிள் ஷீட்லாம் போட்டு. இந்த டைம் நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயனில் ஒரு வடச்சட்டியும் ஒரு பணியாரக்கல்லும் தான். நான்ஸ்டிக் பாத்திரங்களை சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி காஸ்ட் அயன் பாத்திரங்களை சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட் அயன் பாத்திரம் வேணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு ரீசனே வந்து அதை எப்படி ப்ரீ சீசன் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான். இன்னொன்று 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு ஒரு பாத்திரம் வாங்கணுமா அப்படின்னு கூட யோசிப்போம். இண்டஸ் வேலியில காஸ்ட் அயன் பாத்திரங்கள் ஆல்ரெடி ப்ரீ சீசன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சீசனிங் பத்தின கவலையே இல்லாம வாங்கி யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் ரேட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள்லயே அந்த டஃப்லான் கோட்டிங்லாம் போயிடும். டஃப்லான் கோட்டிங் போயிருச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. வேற பாத்திரம் மாத்தியே ஆகணும். காஸ்ட் அயன் பாத்திரங்கள்லாம் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த பாத்திரத்தை நம்ம தலைமுறைக்கும் யூஸ் பண்ணலாம். காஸ்ட் அயன் பாத்திரங்கள் நம்ம வாங்கிட்டு அப்படியே கழுவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு டைம் வந்து நீங்கள் வெங்காயம் உப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா வரும். நான் இன்னைக்கு வடச்சட்டி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பணியாரக்கல் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை கழுவிட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணி ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி வைக்க போகிறேன். இன்னைக்கு வடச்சட்டியில் பருப்பு கடையில் தான் பண்ணிட்டு இருக்கேன். வடசட்டியும் பணியாரக்கல்லும் அடி கனமாக நல்லா வெயிட்டாக இருந்தது. காஸ்ட் அயன் பாத்திரங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கையோடு அதை கழுவிட்டு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து தலைமுறைக்கும் பத்திரமா இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ராஜி 12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் கிடைக்கும். மறக்காம கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், ராஜேஷ் கிச்சனில் அடுத்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ப்ராடக்ட்டு, எப்போ நீங்கள் வந்து ஹேர் ஆயில் பண்ணுவீங்க, நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி எப்போ சேல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஹேர் ஆயில் தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஹேர் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி, ஆவாரம்பூ, நெல்லிக்காய், அவுரி இந்த மாதிரி ஒரு 19 இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம். அதில் ஒரு 4-5 சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி 3 ஆயில் ஆட் பண்ணி நாங்கள் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங்காக நாங்கள் மெட்டீரியல்லாம் சோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ரேட் அப்படின்றத நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி வடை தட்டி இதை தான் வந்து ஆயிலுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது போன வாரமே தட்டி நல்லா காய வச்சு இப்போ வந்து ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். ப்ராசஸ் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே போகும். போன வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் வந்து ஆயில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் ரெடியாக போகுது. அது 2 தானே இருக்கு. இது 5 லிட்டர் தானே. அதே சட்டிலேருந்து இறங்கி போட்டு நம்மள செய்யலாம் பேசாம போகும். கொஞ்சம் வரப்ப சிம்மில் வச்சுக்கலாம். நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. இங்க வா. உங்க மேம் கால் பண்ணியிருந்தாங்க. கண்மணிக்கு உடம்பு சரியில்லை வந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு.
ஹேர் ஆயில் நல்லா காய வச்சு இறக்கி வச்சுருக்கோம், ஆறிட்டுருக்கு. அந்த வடையோடவே நல்லா ஊறட்டும் அப்படின்னு இறக்கி வச்சுருக்கோம். ஒரு நாள் 2 நாள் வந்து நல்லா ஊற வச்சோம்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக திக்காக இருக்குது. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போதே நல்ல வாசம் வந்தது. பக்கத்தில் இருந்து 2 பேர் வந்து ஹேர் ஆயில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு போனாங்க. ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம், இன்னும் பாட்டில் ரெடி பண்ணலை, இன்னும் ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை. கண்டிப்பாக சீக்கிரமாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் ராஜேஷ் கிச்சன் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டே. கையிலும் சரி கண்மணியும் சரி எனக்கு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு தரீங்களாம்மா, எனக்கு காளான் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. காளான் இல்லை பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஏதாவது பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் கேரட் பீன்ஸ்லாம் இருந்தது. சரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னது 2 மாசத்துக்கு வேலையை சொல்லக்கூடாதா? இப்போ மட்டும் நீ என்ன வேலை செய்யற? ஹாப்பி ஹாலிடேஸ், ஹாப்பி ஹாலிடேஸ். கண்மணி ஏன் சங்கம், ஏன் அழுகுறீங்க? ஏன் ஸ்கூல் உன் ஃப்ரெண்டு யாரும் வேற ஸ்கூல் போறாங்களா? எதுக்கு அழுகுற? ஸ்கூல் லீவ் விட்டாங்கண்ணா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாதுண்ணா. 2 மாசம் ஒன்றை வச்சு நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நான் தான் அழுகணும். நீ ஏன் அழுகுற? அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டடா நீ. அடுத்த வருஷம் எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செகண்ட் ஸ்டாண்டர்ட். எதுக்கு இப்படி அழுகுற? 10 பேர் வர மாட்டாங்களா? இல்ல யார் யாரெல்லாம் வர மாட்டாங்க? இல்ல யார் யார் வர மாட்டாங்க? வருது. வேற யாரு? பிரகல்யா வேற ஸ்கூல் போறாளா? வேற யார் வேற ஸ்கூல் போறா? ஸ்கூல்லே வேற கிளாஸ் போட்டுருவாங்க. அழுகுறியா? ஒரே ஸ்கூல் தானே, நீங்க பிரேக் டைம்ல பாத்துக்கோங்க. ஏபிசிடின்னு பிரிச்சு பிரிச்சு போடுவாங்கல்ல, அதுக்கு அழுகுறியா? தங்கம் தங்கம் போதுண்டா ஃபீல் பண்ணது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கிளாஸ் மாறிட்டே தாண்டா இருக்கணும். அடுத்த வருஷம் நீ ஸ்கூல் போகும்போது உன் கிளாஸ்ல யார் இருக்காங்களோ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோ, அவ்வளோதான். சரியா? அழுகக்கூடாது. இப்போ எந்திரிங்க, நம்ம படத்துக்கு போகலாம். படத்துக்கு போறேன். கண்ணுமணி அன்போடு காதலன் படத்துக்கு போறோம். படத்துக்கு போகலாமா? எந்திரிச்சு கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் மூஞ்சியை கழுவுங்க, ஓடுங்க. மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. அப்புறமா அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிக்கலாம். எங்கே படத்துக்கா? தேட்டரில் இருட்டாக இருக்கும், அங்கே போய் உட்காந்து இதை வச்சு ஃபீல் பண்ண போறியாக்கும்? வச்சுட்டு வா, நாளைக்கு வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இவங்கள நம்பி சீக்கிரமே நம்ம கிளம்பக்கூடாது. ஏன் பாப்பா? இவங்க மட்டும் இவ்வளோ நேரம் ஆக்குறாங்களே, நம்மளும் 6 மணி. நம்ம லேட்டாக கிளம்புனோம்னா அப்புறம் படம் பார்க்க முடியாது. வர்றாங்க பாரு, புழுதிய கிளப்பிட்டு வர்றாங்க பாரு, சேட்டை பிடிச்சவங்க. பைபாஸ்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம் மாடி. ஆளு மண்டையும் பாருங்க. இல்லடி சரி, நாங்க பிளானே இல்ல. நான் வந்து பிளான் கேட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுல அப்படியே மறந்துட்டேன். சொல்லிருக்கும் போல கூப்பிடவே இல்ல அப்படின்னு. நான் போய் கூப்பிட்டேன். இனி நான் எங்க வருது, இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. முன்னாடியே வந்திருக்கலாம்ல தமிழ். கமல் காலையிலேயே வேலை இருக்குது அப்படின்னு திண்டுக்கல் கிளம்பி போயிட்டாங்க. ஈவினிங் மணி மீனா அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு இப்போ படத்துக்கு போயிட்டுருக்கோம் எல்லோரும் சேர்ந்து. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து என்ன படத்துக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ்க்கு தான். உங்களில் எத்தனை பேர் அந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் வயநாடு ட்ரிப்பு போயிட்டு வந்தப்பலேருந்து கமல்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு நேரமே கிடைக்கல. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி இன்றைக்கி போகலாமா அப்படின்னு கேட்டேன். கமல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டும் கிளம்புறதா தான் பிளான் வச்சுருந்தேன். மீனா ஃபோன் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். என்னடா காலியா இருக்கு போக முடியுமாமா இங்கிட்ட இருக்கு வேண்டா 4 இன்னும் காலியா இருக்கு. அது பொம்மை படம் தியேட்டரே ஃப்ரீயா தான் இருக்கும். ஜாலியா ஆளுக்கு ஒரு சீட்ல உட்காந்துக்கலாம். சந்தோஷமா மைகிலி நீ வந்துட்டாளா? உன்னால தூக்க முடியாது சாமி. விட்டுரு, இறக்கி விட்டு நடக்கட்டும். சரி இறக்கி விட்டுரு நடக்கட்டும். அவ விட்டுரு என்ன நடங்க. ஆக்சுவலாக கண்மணிக்கு மூக்கு மேலே ஒரு கொப்பளை இருக்குது. பாவம் 2 நாளாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கா. ஹீட்டு கொப்பலாம் பழுத்துது அப்படின்னா உடஞ்சிரும். இப்போ தான் எனக்கு கமலுக்கு வந்து சரியாச்சு. இப்போ கண்மணிக்கு அடுத்து கையலுக்கும் சின்னதாக வந்துட்டுருக்கு. விழுந்துட போறீங்கடி. மம்மி சிரிப்பை பாரு. எங்கம்மா போவான் படத்துக்கு 5 minutes இருக்கு மம்மி. நடங்க. எந்த ஸ்க்ரீன் மணி எந்த ஸ்க்ரீனு? கமல் எனக்கும் டிக்கெட் வாங்கி வைங்க, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கார் உள்ளே வந்ததை பார்த்தோம். என்ன கார் உள்ளே வந்துச்சு இன்னும் காணாமே அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டு கால் பண்ணால் நான் டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னாங்க. சரி கமல் பொறுமையாக வரட்டும்னு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உட்கார் மணி. வரேன் போட்டாங்க வாங்க. விளம்பரத்தே போட்டிருக்காங்க. ஏன்பா இவ்வளோ லேட்டு? இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதிலிருந்து எனக்கு இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்தது. கரெக்டாக தேட்டரில் இருந்து படத்தை தூக்குற அன்னைக்கு வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன். கற்பனை கதையாக இருந்திருந்தா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. உண்மை கதை அப்படின்னு சொன்னதுமே வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணிருச்சு. பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. கமல் உனக்கு எதுவும் புரியுது? யார் பயந்து பார்த்தது? பயந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்காங்க. இது பேய் படமா? குளிக்கல அவனை தூக்கி போடுங்கடா. இதுக்கு தான் ஓடக்கூடாதுங்கிறது. ஆக்சுவலாக படம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் தான் இருக்குது. புரியாதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா புரிஞ்சது. மலையாளம் தமிழ் கலந்து அந்த மாதிரி தான் படம் இருந்தது. நல்லா புரிஞ்சது படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. பிரேக் விட்டதுமே பிள்ளைங்க வந்து பாப்கார்ன் வேணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து கடையில் நிப்பாட்டிட்டாங்க. ஜூஸ் கேட்டாங்க. கமல் ஜூஸ்லாம் வாங்கி தர மாட்டேன், ஒன்லி பாப்கார்ன் மட்டும்தான் அப்படின்னு பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. எவ கத்துனவ எவ அழுதவ? நடங்க போலாம். கண்மணி உனக்கு படம் பிடிச்சிருந்துச்சா? பயந்துட்டியா? எதை பார்த்து பயந்த? விழுகும் போதா? ஓஹோ குளிக்குள்ள எப்படி விழுந்தாங்க நீ பாத்தியா? நீ எப்படி குளிக்குள்ள விழுந்தாங்க? நீ இப்படி தூங்குது அம்மா. நீ நான் தூங்க மாட்டேன். நைட் படம் முடியறதுக்கு 9:15 மேலே ஆயிடுச்சு. சரி நைட் டின்னரை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். ஏய் வாங்க சாப்பிடலாம். நீ போறியா? சரி போடு. போட்றானே அவன். நல்லா இருக்குல்ல? இது வரைக்கும் வந்தது இல்ல நம்ம. நீ பாத்தியா? அதான் நடந்துட்டாங்க. எப்படி பண்ணாங்க? கீழ விழுந்தாங்க. எப்படி விழுந்தாங்க பாப்பா? அப்படி பண்ணாங்களா? மகிழி நீ கூட அந்த படம் அவ்வளவு தூரம் போகுது. யார் பாதிக்குதோ இல்ல. இவன் எதுக்கு அழுகுறான்? நீ ஏன்டா அழுகுற? செல்வி கொண்டாடுறாங்க. அப்ப மனதில் எப்படி இருக்கு? நம்ம என்னன்னா பாராட்டு
பிள்ளைங்க நான் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து எனக்கு கிரில்டு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஒரு 2 பீஸ் மட்டும் கிரில்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அவங்க கிடக்குறாங்க. வர்றீங்களா வரலையா? வாங்கம்மா, இங்கே இருங்க, நாங்க போறோம். சரி பாய். சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தாரணியை வந்து கையிலும் கண்மணியும் விட மாட்டேன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சுதன் வந்து மகிழினி கூட போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். தாரணியை மட்டும் நாங்கள் கூப்பிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.